திருவசனத்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு சின்ன வேத பகுதியை நமக்கு தியானத்திற்காக கவனிக்கவிருக்கிறோம். யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரத்தில் யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை கவனிக்கிறோம். 3 வசனம்தான், ஆனால் கொஞ்சம் பெருசு 3 வசனங்களும். 7, 8, 9 வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். 10 வாசித்திருவோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சரி, இன்றைக்கு நம்முடைய இந்த வேத பகுதியிலிருந்து நாம் சில உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதை மட்டும் எப்படி விட்டுட்டு போகிறது? வாஸ்தவனே புரிஞ்சிருச்சு, இதில் ஒன்றும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. ஆனாலும் இதை இவ்வளோ போதும் புரிஞ்சதுன்னு விட்டுட்டு போகிறது எப்படி நியாயம்? தேவனுடைய வார்த்தை ரொம்ப ஆழங்கள் நிறைந்தது. இதில் மகத்துவங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேடுகிறவர்களுக்கு அவர்களுடைய தேடலுக்கு தக்கபடி அவர்கள் விலையேற பெற்ற விசேஷங்களை, பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆழமாக தேடினா கடலின் ஆழங்களுக்குள்ள முத்துக்கள் கிடக்குது, அது கிடைக்கும். மேலோட்டமாக தேடினா கொஞ்சம் சிப்பிகள் கிடைக்கும், அல்லது உருண்ட கற்கள் கிடைக்கும், அல்லது கடல் அலைகளினால் தள்ளப்படுகின்ற சில வினோதமான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் ஆழம் போக போக ஆழத்துக்குள்ள நிறையா விலையேற பெற்ற விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை மேலோட்டமாக மட்டும் படிச்சுட்டு போகிறதல்ல, கொஞ்சம் அதை கவனிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் என்று எழுதியிருக்கிறது. யோபோடே கர்த்தர் ஒரு பெருங்காற்றிலிருந்து பேசினார். 2 முறை பேசினார் ஆண்டவர். யோபுவும் பேசுவதற்கு ஆண்டவர் அவகாசம் கொடுத்தார். முதல் முறை ஆண்டவர் யோபுவோடு பேசும்போது இயற்கையினுடைய அற்புதமான அவருடைய படைப்பு, அதனுடைய நிர்வாகம், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அதிகாரம், இவைகளையெல்லாம் குறித்து பேசினார். இதெல்லாம் பேசின பிறகு யோபு, இப்பொழுது நான் புரிந்து கொள்ளுகிறேன், ஏதோ அறிவில்லாமல் நான் பேசிவிட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னார். ஆனால் ஆண்டவருக்கு அது போதுமானதாக இல்லை. யோபனுடைய இருதயத்திற்குள்ளே இருந்து அந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவே திரும்பவும் பெருங்காற்றிலிருந்து ஆண்டவர் பேசினார். 2 முக்கிய மிருகங்களை பற்றி பேசினார். ஆண்டவர் அதன் மீது வைத்திருக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு இருக்கக்கூடிய ஜெயமும் எல்லாம் பேசினார். இதையெல்லாம் கேட்டபோது யோபு நடுநடுங்கி போனார். இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையான மெய் மனஸ்தாபம் அவருக்குள் ஏற்பட்டு, நான் நீசன், என் கையினால் வாயை பொத்தி நான் இனி பேசாமல் தூளிலும் சாம்பலும் உட்கார்ந்து அழுகிறேன். நான் என்னை வெறுக்கிறேன். நான் செய்தது எவ்வளோ பெரிய தவறு, ஆண்டவருக்கு விரோதமாய் பேசிட்டனே, அறிவில்லாமல் ஆண்டவருடைய ஆலோசனையை குழப்பி நான் பேசிவிட்டேன் என்று ஒரு மெய் மனஸ்தாபப்பட்டார். யோபுவுக்கு கூட 2வது ஒரு தொடுதல் தேவைப்பட்டிருக்கிறது. ஒரு குருடன் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஆண்டவர் என்ன வேண்டும் என்று கேட்டார். பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் பார்வையடைவாயாக என்று சொன்னார்.
அப்படி சொன்ன பிறகு, இப்பொழுது நீ பார்க்கிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், நான் நடக்கின்ற மனிதர்களை நிற்கின்ற மரங்களாக பார்க்கின்றேன் என்று சொன்னான். இயேசு திரும்பவும் அவனுக்கு இரண்டாவது ஒரு முறை அவனுடைய கண்களை தொட்டு, இப்பொழுது உனக்கு பார்வை எப்படி இருக்கிறது என்று கேட்டபோதுதான் அவனுக்கு பார்வை சீரடைந்தது. சில நேரங்களில் நமக்கு இரண்டாவது ஒரு தொடுதல் தேவைப்படுகிறது. யோபுவுக்கு தேவைப்பட்டது. இரண்டாவதும் ஒரு பெரிய தொடுதல் அவருக்கு தேவைப்பட்டது. இதுதான் அவரை சுக்குநூறாய் சிதைத்தது. அவருடைய சுயத்தை, சுயநீதியை, அவருக்குள் இருந்த ரகசிய பெருமையை, தான் ஒரு நீசன் என்பதை, தேவனுக்கு முன்பதாக அவன் வெறும் அற்பமான ஒரு ஜீவி என்பதை அவன் உணர்ந்தான். நொறுங்கினான், உடைந்தான், ஆண்டவரிடத்தில் தன்னுடைய காரியங்களை சீர்படுத்தி கொண்டான். இந்த காரியங்களுக்கு பின்பு, இப்படி யோபு சீர்படுத்தப்பட்ட பின்பு கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசி, யோபு சீர்படுத்தப்பட்ட பின்பு இல்லையா, கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி என்று வருகிறது. ஆக யோபுவை சுளையில் போட்டு புடைக்கும் வண்ணமாய் பிசாசு புடைத்தான். எப்படி 22வது அத்தியாயம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பேதுருவை பார்த்து, பிசாசு உன்னை சுளையில் போட்டு புடைக்கும் வண்ணமாய் புடைக்க கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். அதே போல யோபு ஸ்திரப்பட்ட பின்பு அவருடைய மற்ற சிநேகிதர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு ஆண்டவர் அவரை சீர்படுத்துகிறார். தேவன் மீது பலவிதமான மனத்தாங்கல் இருந்தது யோபுவுக்கு. அவருடைய நிர்வாகத்தை குறித்து கேள்வி இருந்தது. ஏன் நல்லவன் பாடுபடுகிறான்? ஏன் நீதிமான் துன்பப்படுகிறான்? ஏன் துன்மார்க்கர் சுகித்திருக்கிறார்கள்? அவருடைய நிர்வாகத்தில் என்ன தவறு இருக்கிறதோ என்றெல்லாம் யோசித்து விட்டார். ஆண்டவரிடத்தில் நேருக்கு நேர் பேசலாம், நேருக்கு நேர் வாதிடலாம் என்ற ஒரு அசட்டு துணிச்சல் அவருக்குள் வந்திருந்தது. அவர் சில நேரங்களிலே வாழ்க்கையை கசப்பான கண்ணோட்டத்தோடு பார்த்து விட்டார். தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மகிமையான மேன்மையான வாழ்க்கையை அவர் கசந்து அதை மிகவும் பெரிய சுமையாக பார்த்தார். இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை சீர்பட்டது, ஸ்திரப்படுத்தப்பட்டார். இப்பொழுது அவர் தயாராகிறார் மற்றவர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறது என்ன? முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை போல நாம் ஸ்திரப்படாமல் இன்னொருவருக்கு நாம் உதவி செய்ய முடியாது. நீங்கள் சாப்பிட்டு அந்த மருந்தில் குணமடையாவிட்டால் இன்னொருவருக்கு நீங்கள் அந்த மருந்தை பரிந்துரை செய்வது என்ன விதத்தில் நியாயமாக போகிறது? சொட்ட தலையே, வழுக்க தலையே முடி வளர்றதுக்கு மருந்து விற்ற கதையாகிவிடும். ஆகவே நாம் ஸ்திரப்பட வேண்டும். அதுக்கு பிறகு ஆண்டவரோடு நம்முடைய உறவு சீர்பட்டால்தான் மற்றவர்களை நாம் கட்டி எழுப்புவதற்கோ ஸ்திரப்படுத்துவதற்கோ வசதியாக இருக்கும். ஆக இது நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசியம். இப்பொழுது அவர் தயாராகிவிட்டார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசி, யோபு சீர்பட்ட பின்பு கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இந்த எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் இந்த 3 பேர் தவிர இன்னும் ஒரு வயதில் குறைந்த ஒரு நண்பர் இருந்தார். அவர் எலிகு. இந்த எலிப்பாஸ் தான் யோபுவை விட, இந்த யோபுனுடைய நண்பர்கள் 3 பேர் இருக்கார்கள்ல, அவங்க வயசில் கூடினவங்க. எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் 3 பேரும் யோபுவை விட சற்று வயது கூடியவர்கள், அனுபவமிக்கவர்கள். அவர்கள் ஆறுதல் சொல்ல வந்தார்கள். அவர்கள் 3 பேரும் பெரிய பிரபுக்கள். அவங்களும் மிகப்பெரிய பணக்காரர்கள்.
இன்றைக்கு உலக பணக்காரர்களுடைய வரிசைகளை அடிக்கடி சொல்லுகிறது போல அவர்கள் மிகவும் அந்த நாட்களில் வசதி வாய்ப்புள்ளவர்கள், ஆனால் தேவனுக்கு பயந்தவர்கள், யோபுனுடைய சிநேகிதர்கள், யோபுவை விட வயது கூடியவர்கள். அவர்களிடத்தில் ஞானம் இருக்கக்கூடும், தேவனுக்கு பயந்தவர்கள் அல்லவா, வயதிலேயும் மூத்தவர்கள் அல்லவா, அனுபவம் அவர்களிடத்தில் இருக்கிறதே. அவர்கள் ஆலோசனை சொல்லும்படி, ஆறுதல் சொல்லும்படி யோபுனிடத்தில் வந்தார்கள். முதல் ஒரு வாரம் பேசாமல் அழுது கொண்டே இருந்தார்கள். அதற்கு பின்பு பேச ஆரம்பித்தார்கள். யார் பேசுனது? முதல்ல எலிப்பாஸ் தான் பேசினார். ஏன் அவர் பேச ஆரம்பித்தார்? டீமில் லீடரே அவர் தான் போல இருக்குது, வயதில் கூடியவர். ஆக அவர் பேச ஆரம்பித்தார். அவர் பேசின பிறகு இந்த பில்தாத்து சோப்பாரும் இவர் பேசின அதே பாணியை பிடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரே மாதிரி அதே பாணியை பிடிச்சு பேசினாங்க. என்ன பேசுனாங்க? இப்போ பாருங்க, இந்த எலிப்பாசை மட்டும்தான் ஆண்டவர் பேர் சொல்றார். சோப்பாரையோ பில்தாத்தையோ பேர் சொல்லலை. எலிப்பாசை தான் பார்த்து பேசுறார். அப்படித்தானே எழுதியிருக்குது. 3 பேரையும் பார்த்து பேசல. யாரை மட்டும் பேசினார்? கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி. ஏன் எலிப்பாசை மட்டும் நோக்கி? அநேகமாக மற்ற 2 பேரையும் சொல்ல வேண்டியதில்லை. இவர் தான் டீம் லீடர், இவர் தான் பேச ஆரம்பித்தார். இவர் தான் வயசில் மற்ற 2 பேரையும் விட, யோபுவை விட வயதில் மூத்தவர். இவர் பேசின அந்த தோரணை தான் மற்ற 2 பேரையும் இவர் பாணியில் இழுத்துட்டு போச்சு. அதனால் இவர் தான் முக்கிய காரணமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பொதுவான தேவனுக்கு ஏற்காத ஒரு சிந்தை இந்த 3 பேருக்குள்ளேயும் ஏற்பட்டது இல்லையா? இது இவராக தான் இருக்கும் காரணம். ஆக இவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எலிப்பாசை பார்த்து, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. இந்த எலிகு மேலே ஆண்டவருக்கு கோபம் மூழலை. எலிகு இவங்கள மாதிரி பேசலை. இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யோபுவை பொதுவான உலக பிரகாரமான கண்ணோட்டத்தில் பார்த்து அவரை நியாயம் விதிச்சாங்க. அவருடைய பிரச்சனையை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? ஆண்டவருக்கு பயந்தவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆண்டவருக்கு பயப்படாதவங்க தான் துன்பப்படுவாங்க. துன்மார்க்கர் தான் துன்பப்படுவாங்க. துன்மார்க்கர் தான் கஷ்டப்படுவாங்க. ஆண்டவர் உருட்டி பரட்டி போட்டு தண்டிப்பார், அடிப்பார்னா அது யாரை தண்டிப்பார், யாரை அடிப்பார்? நீதிமான்களே அல்ல, பாவிகளைத்தான், துன்மார்க்கரைத்தான். அதனால நீ துன்மார்க்கம் செஞ்சிருப்ப, சும்மா ஆண்டவர் இப்படி போட்டு உன்னை அடிக்க மாட்டார். உன்னை ஏன் இப்படி உன் 10 பிள்ளைகளை கொன்னாரு? ஏன் உன் சொத்து பத்தெல்லாம் போச்சு? ஏன் உனக்கு இவ்வளோ பெரிய கொடிய வியாதி? நீ ரகசியமா பாவி. நீ நிறைய ரகசிய பாவம் நிறைய செஞ்சிருக்க, உல்டா பண்ணி இருக்கிற நிறைய. வெளியில பார்த்தா நீ ரொம்ப பக்திமான், ஆனா நீ பயங்கரமான கேடி அப்படின்னெல்லாம் இந்த 3 பேரும் மாறி மாறி போட்டு குத்துன்னு குத்திட்டாங்க. இவர் இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லி பார்த்தாரு, கேட்கல. மாறி மாறி அவங்கள திரும்பவும் சண்டையாகி போச்சு. இவங்க ஒன்று பேச, நீ எல்லாம் வாய்சாரன் வாயாடி, உங்கள்கிட்ட எவன் பேசுவான் அப்படின்னு இவங்க பேச, அவரு நீங்கெல்லாம் எனக்கு ஆறுதல் கொடுக்க வந்தீங்க, எனக்கு நீங்கள் ஒரு காசுக்கும் உதவாத வைத்தியர்கள் அப்படின்னு அவர் பேச, பெரும் சண்டை அங்கிட்டு இங்கிட்டுமா முட்டி மோதிக்கிட்டான். அப்புறம் எல்லாம் அவர் உட்காந்து அழுவார். இவங்க தற்காலிகமாக எங்கே போயிடுவாங்க, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் 2வது தடவை பேசுவாங்க. அப்புறம் இவர் ரொம்ப போட்டு அழுவார். இவங்க போயிடுவாங்க, அழ வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. அப்புறம் 3வது தடவை வருவாங்க, அப்புறம் பேசுவாங்க. சில மாதங்கள் ஆனதுங்க. சில மாத பேச்சுவார்த்தைகள் தான் இங்கே ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்குது. அப்போ இவங்க இடையில லீவ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நல்ல நாள் பார்த்து இவங்க வருவாங்க, எல்லோரும் கூடி ஆறுதல் சொல்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல சாப்பாடெலாம் செஞ்சுட்டு வருவாங்க. ஆனால் இவரால் சாப்பிட முடியுமா? இவருக்கு இவருடைய உடம்பே வாடை அடிக்குது. இவரால் சாப்பிட முடியலை. சாப்பிடணும்னு ஆசை தான், ஆனால் சாப்பாடை பார்த்த உடனே இவருக்கு முடியலை. ஐயோ, இவர் படுற பாடு. இவங்க இப்படியே அவரை போட்டு இந்த நிலையில் திரும்பவும் பேசுவாங்க, நீ துன்மார்க்க, நீ ஆகாதவே, நீ கொள்ளக்காரன், நீ அப்படி பண்ணியிருப்ப, நீ இப்படி பண்ணியிருப்ப. வெறும் யூகங்கள், நிரூபிக்கப்படாத அவங்களுடைய சொந்த சிந்தனைகள். இதையெல்லாம் சொல்லி சொல்லி அடின்னு உருட்டி பரட்டி அடிச்சு போட்டு ஓடி போயிடுறது.
இவங்க ஏதோ பிசாசுனுடைய தூதுவர்கள் போல மாறிட்டாங்க. இவங்க மூலமா பிசாசு ரொம்ப அவரை மனவேதனைப்படுத்தினான். அவர் உடல் வேதனையில் அவர் துடிக்கும் போது இவங்களால் அவருக்கு பெரிய மனவேதனை ஆயிடுச்சு. இவங்க நியாயம் தீர்த்தார்கள். நீ குற்றவாளி, நியாயம் தீர்க்கின்றவர். they condemned him. அவரை குற்றவாளியாக தீர்த்தார்கள். எலிகு அப்படி செய்யலைங்க. இந்த 3 பேரை விட அவர் வித்தியாசமான. அவரு சின்ன வயசுக்காரர், எல்லாரையும் விட. யோபுவோட வயசு குறைவு, இந்த 3 பேரை விட வயது குறைவு. அவர் எப்போல்லாம் இவங்க வர்றாங்களோ அப்போல்லாம் அவர் கூட வர்றாரு. ஆனால் உட்கார்ந்து மௌனமாக கவனிக்கிறார். அவர் நிறைய விஷயங்களை மனதில் நிதானிக்கிறார். இவங்க பேசுறதே நிதானிக்கிறாரு, யோபு பேசுறதையும் பார்க்கிறார். அவர் நடுநிலையா பேசினார். யோபுக்கு ஆதரவா பேசல, 3 பேர் நண்பர்களுக்கு ஆதரவா பேசல, ஆண்டவர் சார்பில் நின்று பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தார். அவர் என்ன சொன்னாரு, யோபு உனக்கு வந்த பிரச்சனைய எனக்கு புரியல, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா நான் நீ பாவின்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீ பேசின விதம், ஆண்டவரை பற்றி பேசின விதம் இருக்கு பாரு, உன் சிந்தனை இருக்குது பாரு, அது தப்பு, அது சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி இந்த 3 நண்பர்கள் மேலையும் எலிகு கோவப்பட்டார். நீங்க இப்படி குற்றமற்றவனை குற்றவாளின்னு சொல்றீங்களே, அப்படி என்ன குற்றத்தை நீங்க பார்த்தீங்க? அப்படி இல்லை. இந்த பூமியில நீதிமான்களுக்கும் வருத்தங்கள், பாடுகள், சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்து. மர்மமானது, துன்மார்க்கர்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னா அது தேவன் ஒரு நாள் கொழுக்க வச்சு அடிக்க விட்டுருக்கிறார். அது கோயில் கடா, அது ஒரு நாள் அடிப்பார். அது அவருடையது, அவருடைய நிர்வாகம். இதை நீங்க ஏன் தலையிடுறீங்க, புரியாததை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எலிகு நடுநிலையா நின்று பேசினார். எலிகு மேல ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. எலிகு ஓரளவு அப்படி பேசிட்டு இருக்கும் போதே தெய்வ பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சிட்டாரு. தேவன் அவருடைய பிரசன்னம் நிரம்புறதை பார்த்துட்டாரு. அது தேவன் நேரடியாக பேசுறதுக்கு வழிவகுத்தது. ஆனால் இந்த 3 பேர், எலிபாஸ், சோபார், பில்தாத், 3 பேரும் நிறைய இவரை வேதனைப்படுத்திட்டாங்க. அறியாததையெல்லாம் நிறைய பேசிட்டாங்க. இல்லாததையும் பொல்லாததையும் இவங்க மேலே வழி சாட்டிட்டாங்க. குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா அவங்களாம் ஆண்டவர் பிரியமாக இருக்காங்க. நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் பார், எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பார், எங்கள் பிள்ளைகள்லாம் மீசையை முறுக்கிட்டு எவ்வளோ திடகார்த்தமாக ஜாலியாக போயிட்டு வர்றாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நாங்கள்லாம் செழிப்பாக இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறோம். நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? ரகசிய பாவம், நிறைய பாவம் உன்கிட்ட இருக்குது, அநியாயம் இருக்குது. எப்போன்னு தான் தெரியல, எப்படி செஞ்சியோ அதான் தெரியல, ஆனால் செஞ்சிருக்க, நீ குற்றவாளி. எப்படி ஒரு யூகத்தின் அடிப்படையில் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? நாமும் இப்படியெல்லாம் சில நேரங்களில் குற்றமற்றவர்களை குற்றவாளின்னு தீர்த்துருவோமே. நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். நம்ம ஆலோசனை கொடுக்க போகிறோம்னு சொன்னால், ஆலோசனை ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட இருந்து வரலன்னா அந்த ஆலோசனை எத்தனை பேரை எடுத்து விட்டுரும் பாருங்க, எத்தனை பேரை காயப்படுத்தி விட்டுரும் பாருங்க, நாய் கடிச்சு கொதறின மாதிரி அவங்கள எவ்வளோ வேதனைப்படுத்தி விட்டுரும் பாருங்க. ஆலோசனை கொடுக்குற நாம எவ்வளவு கவனமாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வேதத்தை தெரிஞ்சிருக்கணும். நானும் ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவன் கோவப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவங்க மேலே ஆண்டவர் கோவப்பட்டார். நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேனே ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் கோவப்படுவாரா? ஆமாம், ஆண்டவர் கோவப்படுகிறார். குற்றவாளி இல்லாத தன்னுடைய பிள்ளைய அவன் வேதனையில் துடிக்கும் போது பின்னாடி ஒரு மர்மம் இருக்குத்தானே. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நடந்த சவால் இல்லை, ஒரு பெரிய மோதல். தேவனுக்கிட்ட பிசாசு போய் மோதலுக்கு நிற்கிறான். யோபை அடிப்படையாக வைத்து ஆண்டவரை தோற்கடிக்க வேண்டும், யோபை கொண்டு ஆண்டவரை தூஷிக்க வைக்க வேண்டும். இது சாத்தானுடைய திட்டம். அதுக்கு அவன் சவால் விடுறான் அவர்கிட்ட போய். இது யாருக்குமே தெரியாது, ஒருவருக்குமே தெரியாது, மறைவா இருக்கு. தெரியாத விஷயத்துல
தேவையில்லாமல் தலையிட்டு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிட்டாங்களே இவங்க. இந்த 3 பேரையும் பார்த்து ஆண்டவர் கோவப்படுறார். ஆண்டவருடைய நிர்வாகத்தை பற்றி இவங்களுக்கு சரியான அறிவில்லை. இவங்க நினைச்சாங்க தெய்வத்தை பற்றி இவங்களுக்கு நிறைய தெரியும், ஞானம் இவங்கள்ட்ட இருக்குது, நிறைய வழிந்து ஓடுதுன்னு. ஆனால் யோபு சொல்றாரு, ஞானம் உங்கள்கிட்ட இல்லை, நீங்க பேசுறது ஞானமா இல்லை. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளையும் இடம் எங்கே? உங்களுக்கு தெரியாதப்பா அப்படின்னு எல்லாம் போட்டு அவங்களை எதிர்த்து தாக்கி பேசினார். இவங்கள்ட்ட ஞானம் இல்லை தான். தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தா இந்த மனுஷனை நிதானிக்க கூட அவங்களுக்கு முடியலை. ஒரு தெய்வ சிந்தையோடு அவங்க பேசலை. உலக பிரகாரமான ஒரு பார்வை, அவங்களுடைய சொந்த யூகம், அனுபவங்கள்ல இருந்து அவங்களா வர வச்சுக்கிட்ட ஆலோசனைகள், அதை வச்சு இந்த யோபுவை அவங்க குற்றம் சாட்டிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் யோபுவை பற்றி சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும், பொல்லாப்புக்கு நல்லவனும், பொல்லாப்புக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறோம் ஆகிய யோபுவை போல ஒருவனுமே இல்லை. இந்த 3 பேரை விட யோபு சிறந்தவர். ஆண்டவரை உண்மையாக சிநேகிக்கிறவர். அவர் சொத்து பத்துக்காக ஆண்டவரை சிநேகிக்கலை. நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, வசதியாக வாழ்கிறாரு, சுகமாக வாழ்கிறாரு, அதுக்காக ஆண்டவரை சேவிக்கலை. கைகால் சோபெல்லாம் நல்லா இருக்குது, அதுக்காக ஆண்டவரை தேடலை. இதையெல்லாம் தாண்டி அவர் நிற்கிறாரு. ஆனால் அவரை நினைக்கல இவங்க. நாமெல்லாம் ஆண்டவரை தேடுறதுக்கும் யோபு ஆண்டவரை தேடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. அன்னைக்கு பைபிள் கிடையாது, மோசையினுடைய நியாயப்பிரமாணம் கிடையாது, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி உடன்படிக்கை கூட கிடையாது. ஆபிரகாமுக்கும் நோவாவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கிறார் போல தெரியுது. யோபுனுடைய புஸ்தகம் தான் பைபிள்லையே மிக பழமையான புஸ்தகமாக இருக்க வேண்டும். இந்த யோபு அப்படி ஒரு வேத புஸ்தகம் இல்லாத காலத்தில், வெளிச்சம் வெளிப்பாடு இவ்வளவு வெளிப்பாடு இல்லாத ஒரு காலத்தில், ஆதாமினால் வாயினால் கடத்தப்பட்ட வேத வசனங்கள் அவ்வளவுதான், மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற ஒரு காலம். அந்த காலம் வேத புஸ்தகம் இல்லையே, மனசாட்சிக்கு பயந்து வாழ்ற ஒரு காலம். அது போன்ற ஒரு காலங்களில் எவ்வளவு ஆண்டவரை நேசிச்சிருக்காரு. சொத்து பத்துக்காக இல்லை, இதெல்லாம் போனாலும் அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. தன்னுடைய எல்லாம் இழக்கும் போதும், இழந்துகிட்டு இருக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்றாரு, இழந்த பிறகும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாரு. கர்த்தரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்ற நாம் மனைவியை பார்த்து சொல்றாரு, சில 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 தீமைகளையும் பிறக்க விடாதோ அப்படின்னு சொல்றாரு. அழுதுகிட்டே தான் பேசுறார், நொறுங்கி உடஞ்சுதான் பேசுறார். ஆனாலும் கர்த்தரை தூஷிக்கவே இல்லை. தன் வாயினால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யல. பேசினாரு, ஆமா, ஆனா நிதானமா பேசினார்னு சொல்லியிருக்க அவரை பற்றி பாருங்க, எழுதியிருக்குது, உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்ப யோபு பேசும்போது அவருக்குள்ள சின்ன அசட்டு தைரியத்தில் சில நேரம் பேசினாலும் உள்ளான ஒரு பெரிய பயம் அவருக்கு இருக்கிறது. பேசுறதெல்லாம் சரியோ தப்போ தெரியலையே, அதையும் சில நேரங்களில் யோசிக்கிறார். ஐயோ, நான் அவருக்கு முன்னாடி எப்படி பேசுவேன்னு சொல்றாரு. வாதாட எனக்கு வழக்காடுவெல்லாம், என் நீதியை நான் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஆனால் எப்படி நான் பேசுவேன்? அவர் பெரியவர், அவருக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றார். தேவனை குறித்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம், தேவன் மீது இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெகுமானம், அந்த மதிப்பு, அதெல்லாம் உயர்ந்ததாக தான் இருக்குது. இந்த யோபு பேசும்போது ஆண்டவர் யோபு சீர்பட்டதுனால அவனை விட்டு கொடுக்காம பேசுறார். ஆண்டவரோட நல்ல ஒரு மனம் தாழ்த்தி, மனம் நொறுங்கி ஆண்டவரோடு தன்னுடைய உறவை அற்புதமாக சீர்படுத்திக்கிட்ட பிறகு ஆண்டவர் அவனை ரொம்ப மறைச்சி பேசுகிறாரு, கண்ணியமாக அவனை பார்த்து பேசுகிறாரு. அவன் நிதானமாக பேசினான், ஆனால் நீங்கள் பேசுன மாதிரி அவன் பேசலைன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அளந்து விட்டீங்க, உங்களுக்கு அம்புட்டு அத்துப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. உங்கள் பேச்சு அத்தனையும்
அவனை குறை சொல்லவும், குற்றப்படுத்தவும், நியாயம் தீர்க்கவும் அதுவே நோக்கமாக வச்சு செஞ்சிட்டீங்க. உங்களை நீங்க நல்லவர்களாகவும், பக்திமான்களாகவும், பரிசுத்தர்களாகவும், ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி இருக்கிறவர்களாகவும் நீங்கள் அடித்து கொண்டீங்க. ஆகவே நீங்க நிதானமா பேசல அப்படின்னு சொல்றார். ஆகையினால நீங்க என்ன செய்யணும்? மாத்திக்கணுங்கிறார். நம்ம வார்த்தைகள்னால ஆண்டவரை துக்கப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வார்த்தைகள்னால நம்ம ஆண்டவரை பல நேரங்களில் குற்றப்படுத்த முடியும், துக்கப்படுத்த முடியும். மல்கியா 3வது அதிகாரம், மல்கியா 3வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். நாங்க என்ன பேசணும்? உங்களை நாங்க எதுக்கு கோபப்படுத்துறோம்? நம்ம பேசுனது ஆண்டவருக்கு வேதனையை கொடுக்குது, கோபத்தை கொண்டு வருது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? நான் அப்படி ஒன்றும் பேசவே இல்லையே, நான் எப்போவுமே அப்படி பேசவே மாட்டேன், நான்லாம் அப்படி ஆண்டவருக்கு விரோதமெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் அது ஆண்டவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். தேவனை சேவிப்பது விருதா. 14, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். இதுதான் நம்ம தேவனை துக்கப்படுத்துகிற விதம். என்ன சொல்கிறோம்? என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை நம்ம இரவு பகலும் ஜெபம் பண்ணுறோம், நல்லா தான் ஆராதனைக்கெல்லாம் போகிறோம், காணிக்கையெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் பாரு, நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்க மாட்டேங்குது. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் நமக்கு. ஆண்டவரை தேடினா, அதான் சொன்னாங்க, ஆண்டவரை தேடினா இயேசுநாதரை கும்பிட்டா நிறையா கஷ்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஞான ஸ்நானம் எடுத்தா கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க. ஐயோ, திருவிருந்திலெல்லாம் நீ கை போட்டுறாத, ஒன்று போடுவார்னு சொல்லியிருக்கிறார். பெரிய பெரிய வியாதியெல்லாம் வருமா, சிலர் செத்து போயிருக்காங்களாம், அப்படியெல்லாம் எழுதியிருக்குது. எதுக்கு வம்பு? வேண்டாம் சொன்னாங்க. அந்த குடும்பமெல்லாம் ஆண்டவரை தேடினாங்களாம். ஒரு குடும்பம் எல்லாரும் வீட்டுக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சான், எல்லாம் வழியில் போயிட்டாங்களாம், இவங்க பிச்சைக்காரங்களாம் போயிட்டாங்களாம். இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் உங்களை இப்படியெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. இயேசுநாதரை கூப்பிட்டா நிறைய கஷ்டம் வரும் அப்படின்னு. அப்படியா? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். யாருக்கு கஷ்டம் தெரியுமா? உன் வழியில நீ முரட்டாட்டமா போகணும்னு நினைக்கிற உனக்கு தேவனுடைய வழி பாரமா தெரியலாம். உலக சிநேகத்தில் வாழக்கூடிய உனக்கு தேவன் மேரில் நெருக்கடி தோன்றலாம். தேவன் மிகவும் அன்புள்ளவர். உன்னை ஒருபோதும் தனியா அக்னியில் நடக்க விட மாட்டார். உன்னை ஒருபோதும் ஆற்றை தனியாய் கடக்க விட மாட்டார். உன்னை ஒருபோதும் தனியா தண்ணியை கடந்து போக விட மாட்டார். உன்னை ஒருபோதும் இருளின் பள்ளத்தாக்கில் தனியா விடவே மாட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். உன் கண்ணுக்கு தட்டுப்படாமல் இருக்கலாம், உன் உணர்வுக்கு தெரியாமல் இருக்கலாம். உன் உணர்வு உண்மை கிடையாது, சத்தியம்தான் உண்மை. சத்தியம் உள்ள தேவன் சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் உன்னை யார் கைவிட்டாலும், உன்னை யார் மறந்தாலும் அவர் மறக்கிறதே இல்லை. ஆனால் நீ என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவர் என்ன நினைக்கிறது இல்லை, மறந்துட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏதோ நீ தான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை சுமந்துட்டல. உன்னை தோளில் சுமக்கிறவர் அவர். நான் உன்னை தூக்குவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். தாயின் வயிற்றிலிருந்து உற்பத்தியானது முதலே இதை செஞ்சுக்கிட்டே வர்றேன், இனிமேலும் செய்வேன் அரை வயது வரைக்கும். அதனால தான் நாம இன்றைக்கும் நல்லா இருக்கும். ஒருத்தர் ஒரு சொப்பனம் பார்த்தாங்களாம். அந்த சொப்பனத்தில்
அவங்க பார்த்த சொப்பனம் தான். அவங்களும் இயேசுவும் ஒன்றா நடக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா 2 கால் தடயம் பதிஞ்சிருக்கு. அந்த அடிச்சோடு 2 ஜோடி இருக்கு. ஆனால் சில இடங்களில் ஒரே ஒரு ஜோடி கால் தடம் தான் இருக்குது, இன்னொரு ஜோடி இல்லை. திரும்பவும் 2 ஜோடி இருக்கு. அப்போ அந்த சொப்பனத்தில் அவங்க கேட்டாங்களாம் இயேசுவை பார்த்து, நம்ம 2 பேரும் தான் நடந்து வந்தோம், சில இடங்களில் ஒரே ஒரு ஜோடி அடிச்சோடு தான் இருக்குது, கால் தடம் தான் இருக்குது. சில இடங்களில் 2 ஜோடி இருக்கு, 4 தடம் இருக்கு, 4 காலுடைய 2 பேர் நடந்தது அடையாளம் இருக்கு. ஏன் இப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் அந்த நபருக்கு சொன்னாராம், 2 பேரும் நடந்து வந்தோம், சில இடங்களில் உனக்கு கடினமாக தோன்றிய போது உன்னை நான் என் தோளில் வச்சுருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அதானே உண்மை, அதானே நம்ம தாண்டி வந்தது. நம்ம எத்தனை தடவை அவரை சந்தேகிக்கிறோம், நம்ம சுற்றி பார்க்குறோம், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இவ்வளவு ஆண்டவரை பக்தியாக தேடியும் விடாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயும் காணிக்கையெல்லாம் கொடுத்தோம், மிஷினரிக்கு காணிக்கை கொடுத்து எத்தனையோ நான் தியாகம் பண்ணி சுவிசேஷ ஊழியம் போய் சிறுவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகவே போகுது, என் வீட்டில் ஒன்றும் நல்லா ஆகலை, இன்னும் எதுவுமே நடக்கலை, நான் தேஞ்சி மாஞ்சி கீஞ்சி போகிறேன். நீங்கள் சொல்லும்போது தேவனை துக்கப்படுத்துறீங்கன்னு போட்டுரு இல்லையா? எத்தனை தடவை இப்படி நம்ம சொல்கிறோம்? தேவனை சேவிப்பது வருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தியாகங்கள் நிறைய செய்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி அகங்காரிகள் நல்லா இருக்காங்களே, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். நான் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனை பயந்து நடக்கிறோம், அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு கஷ்டம். உண்மை இல்லைங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது உண்மை இல்லை. அப்படி நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா ஏதோ ஒன்று உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களில் சீர்படுத்துவதற்கு தான் அது வேணும். யோபு தன்னுடைய பாவத்தினால இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கலை. ஆனால் இந்த உபத்திரவங்களின் நடுவில் அவருடைய ஆவியில் சில சிந்தனைகள் தவறுதலாக வந்துருச்சு. ஆனாலும் அவர் அடிக்கடி தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை ஒரு நாள் காண்பேன். இந்த சரீரம் முழுவதும் உருவழிஞ்சு போனாலும் அழுகிய போனாலும் ஒரு நாள் அவரை பார்ப்பேன், என் மீட்பர் இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லத்தான் செய்கிறார். நிதானமாக தான் இருக்காரு. சில நேரங்களில் வாயில பதறி பேசுகிறார். ஆனாலும் தேவனை குறித்து அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம், அபிமானம், ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன், ஒரு உயர்வான சிந்தனை கொடுப்பதற்காக ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு ரகசிய பெருமை, ஒரு விதமான ஒரு சுய நீதி, அதெல்லாம் அவர் அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறார்ல. ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை பயன்படுத்தி அதை செதுக்க பயன்படுத்திக்கிட்டார், அவனை செதுக்க பயன்படுத்திக்கிட்டார். பிசாசு தான் போட்டு உருட்டி பரட்டி நொறுக்கி அடிச்சு உதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இதை நடுவில் உன்னிப்பாக அவனை கவனித்து சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறார். இது பேய் கொளுத்துன அக்கினி, தேவன் உருவாக்கின அக்கினி அல்ல. ஆனால் அந்த அக்கினிக்குள்ள யோபுவை சுத்திகரிப்பதிலேயே ஆண்டவர் கவனம் செலுத்தியிருக்காரு. அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணா விளங்குவேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு யோபு ஒரு நாள் என்ன அற்புதமாக சொல்ல போறார்ல. அதான் அவருக்கு இன்னும் சொக்க தங்கமாக அவர் மாத்துறார். இந்த பேய் கொளுத்தின அக்னியில் இவர் அழுது புலம்பி புரண்டு வரும்போது வெந்து போகாமலும் அதே நேரத்தில் அந்த அக்னியினால் இவரே சுத்திகரிக்கப்படவும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நேபுகாத்நேச்சார் கொளுத்தின ஒரு அக்னி இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டாங்க, கட்டி தான் தூக்கி போட்டாங்க. ஆனால் உள்ள போன போது இவங்களும் வஸ்திரம் கருகலை, முடி கூட கருகலை, எல்லாம் மோந்து பார்த்து நிரூபிச்சிட்டாங்க. புகை வாடையே இல்லை, அக்னியின் வாடை இல்லை. ஆனால் அவர்களை கட்டியிருந்த கட்டுகள் மட்டும்
அறுந்து போனது. அங்கே இன்னொருவர் வந்து உலாவினார். 4 பேர், போட்டது 3 பேர், உலாவினது 4 பேர். தேவகுமாரனுடைய சாயலில் ஒருவர் வந்தார். அவர் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் நினைக்கிறீங்க மரியாள் வயிற்றிலிருந்து வந்த பிறகுதான் அவர் ஏதோ சாமின்னு. இல்லை, அவர் அதற்கெல்லாம் முந்தி இருந்தவர். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே 44 இடங்களில் இயேசு வந்துட்டு போயிருக்காரு. இயேசு வந்துட்டு போயிருக்கிறாரு. ஆதாரம் இருக்கு. எத்தனை இடங்கள்ல வந்தார். ஒரு நாள் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு மத்தியானம் உச்சி வெயிலில் வந்துட்டாரு. அவங்க கூட உட்காந்து சகஜமாக பேசினாரு, சாப்பிட்டாரு. பிறகு ஆபிரகாம்கிட்ட சில ரகசியம் பேசணும்னு சொல்லி தேவதூதர்கள்லாம் அனுப்பி விட்டுட்டு 3 பேர் வந்தாங்க. 2 பேர் தேவதூதர். ஆபிரகாமோட தனித்து சில ரகசியங்களை பேசினார். என் சிநேகிதனுக்கு நான் எப்படி மறைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் சில ரகசியங்களை பேச. எத்தனை பேருக்கு வந்தார்? யோசுவாவுக்கு ஒரு நாள் வந்தார். நான் தான் சேனைகளின் கர்த்தர் என்பதை அவர் உணர்த்தினார். கிதியோனுக்கு வந்தார். எத்தனையோ பேருக்கு வந்தார். எத்தனையோ இடங்களில் வந்து போகிறார். அவர் தாங்க நம்முடைய மத்தியில் வாழ்வதற்காக வந்தார். தன்னுடைய உயிரை நமக்காக பலியாக கொடுக்கும்படியாய் வந்தார். 33 வருஷம் தற்காலிகமாக இந்த பூமியில் சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவராய். அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் சொல்லி முடியாது, வாயினால் வர்ணித்து தீர முடியாது. நம்முடைய ஒரே சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நொறுக்கி உடைக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தாரே. அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க, ஒரே ஒரு பையன், அவரையும் நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். என்ன அன்பு அவர் வச்சிருந்த நித்திய அன்பு! உலக தோற்றத்துக்கு முன்னமே பிதா நம்மேல் வைத்திருந்த அந்த நித்திய அனாதி சிநேகம் எவ்வளோ பயங்கரம், எவ்வளோ மேன்மை, எவ்வளோ பெருசு! அது எப்படி அளக்கிறது? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவன் வேணாலும், எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எவனா இருக்கட்டும், எவனோ, ஆனா அவன் மட்டும் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ராஜாவுடைய தேவனுடைய அன்பு எவ்வளவு நித்தியமான மேன்மையான அன்பு! உங்களை ஒருபோதும் தனியாக விடுறதில்லை. ஒருபோதும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாட்கள் மறந்தாதானங்க நினைப்பதற்கு. உங்களை சில நேரம் நம்ம சொல்லுவோம், நேத்தான் உங்களை பற்றி நினச்சேன், இன்னைக்கு அப்படியே வந்துட்டீங்களே அப்படிம்பாங்க. அவங்க அப்போ எத்தனை நாள் மறந்துட்டாங்கன்னா 10 வருஷம் மறந்துட்டாங்க. நேத்தான் நினச்சாங்க, இன்னைக்கு வந்துட்டார். நேத்தான் உங்களை நினச்சேன் அப்படிம்பாங்க. போன வாரம் தான் உங்களை நினச்சேன், ஒரு 20 வருஷம் மறந்துட்டேன். எத்தனை பேர் நம்ம மறந்துட்டோம். ஆனால் அவர் மறந்தா தானங்க நினைப்பதற்கு. அவர் நினைவாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. அவர் உங்கள் மீது நினைவாகவே இருக்கிறார், மறக்கிறதே இல்லையே. மறந்தா தானே நினைக்கணும். அவர் மறக்கிறதே இல்லையே, நினைவாகவே இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறது. கர்த்தரின் மேல் நினைவாகவே நம்புறீங்களா? நீங்கள் மாறி பேசும்போது ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டீங்களா? துக்கப்படுத்துகிறோம் நாம். ஆண்டவர் கோபம் வராதா? இந்த 3 பேர் மேலே ஆண்டவர் கோபம் வந்தது. அதனால என்ன செஞ்சாரு? நீ பேச்சு சரியில்லடா, நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம், காரணம் என்னன்னா நாங்கள் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறோம். நீ ரொம்ப போட்டு உன்னை ஆண்டவர் கஷ்டப்படுத்துறாரு, அடிக்கிறாரு அப்படின்னா இது நிச்சயமா நீ பாவி அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியலை, ரகசியம் நடக்கிறது தெரியலை. தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பெரிய சவால் தெரியலை, எவ்வளவுக்கும் புரியலை, நிறைய பேசிட்டாங்க. அதனால என்ன செய்ய சொல்றாரு? அதனால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும், எல்லாமே ஆம்பளை பசங்க தான் போல, 7 காளைகள் ஆம்பளை பசங்க, 7 ஆட்டுக்கடா அதுவும் ஆம்பளை பசங்க எடுத்துக்கொண்டு தெரிந்து கொண்டு. இது மோசையினுடைய காலம் இல்லை, மோசையினுடைய காலத்தில் வேற சொல்லியாச்சு. அதுக்கெல்லாம் முந்திய காலங்கள். எடுத்துக்கொண்டு ஆசாரியன்ட்டையா போகணும்? இல்லை, என் தாசனாகிய யோபனிடத்தில் போய்
தாசன் 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 4 தடவை சொல்லிவிடுறாரு, மூச்சுக்கு 300 தடவை சொல்கிற மாதிரி. பாருங்க, அங்கே எழுதியிருக்கு 7வது வசனத்தில், இந்த வார்த்தைகளை யோபோட பேசினபின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் விடுகிறது, என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபுன்னு சொல்லிட்டாரா. அடுத்து திரும்ப பேசுகிறார் பாருங்க 8வது வசனத்தில், என் தாசனாகிய யோபுனிடத்தில் போய் உங்களுக்கு சர்வாங்க தகலபணிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. தேவனிடத்தில் தன்னுடைய உண்மையான மனதை சீர்படுத்தி சரிப்படுத்தி மனம் திரும்பி ஒழுங்குபடுத்தின பிறகு ஆண்டவருக்கு எவ்வளவு செல்லமாக மாறிடுறாரு. ஆண்டவரிடத்தில் இவருடைய மதிப்பு எவ்வளவா பெருகிருக்கு பாருங்க. ஆண்டவர் யோபுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபுன்னு இப்படியா சொல்லணும்? தொட்டதுக்கெல்லாம் அப்படியா பேரை சொல்லணும்? யோபுன்னு சொல்லிட்டு போக முடியாது தானே? என்ன மதிப்பு ஆண்டவருடைய பார்வை. மனம் திரும்புகிற ஒரு பாவிக்கு, அது மெய்யான ஒரு மனம் திரும்புதல் அவங்கள்ட்ட இருக்குமானால் என்ன மதிப்பு ஆண்டவர் அவங்க மேலே எவ்வளோ மதிப்பு வைக்கிறார், எவ்வளோ அவங்கள மேன்மைப்படுத்துறார். என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபு. முதல்ல தாசனாகிய யோபுன்னு தான் சொன்னார் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில். இப்போ முடிவில் உறவு அதே அளவுக்கு பெருகி உயர்ந்திருக்குது. அங்கே ஒரு தடவை சொன்னா 4 தடவை சொல்றார் ஆண்டவர். என்ன மாற்றம், என்ன முன்னேற்றம், என்ன உயர்வு, எவ்வளோ பெரிய மனம் திரும்புதலுக்கு ஆண்டவருடைய பார்வையில் கிடைக்கிற மேன்மை. ஆண்டவர் ரொம்ப மெச்சிக்கிறார். மெய் மனஸ்தாபத்தோட உண்மையாக மனம் திரும்புகிறதான் தனம். மனம் திரும்பும் போது அறகுறையா இல்லை, மேலோட்டமா இல்லை, மேற்பூச்சா இல்லை. சபையே முழுவதும் அநேக நேரங்களில் ஒன்றும் மனம் திரும்பாதவங்க அல்லது அறகுறையாக மனம் திரும்பினவங்களால் சேர் நிறைஞ்சு போயிருக்கு. ஒரு உண்மையான மனம் திரும்புதல், ஆழமான மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா எவ்வளோ பாக்கியம் இல்லை? அந்த சபைக்குள்ளே எவ்வளவு தெய்வ பயம் இருக்கும். அந்த சபைக்குள்ளே ஒரு அந்நியன் ஒருத்தன் வந்தால், ஆண்டவர் அறியாமல் வந்தால், அவனுக்குள்ளே எவ்வளவு அது பாதிக்கும் தெய்வ பிரசன்னத்தினால. நம்ம அப்படி இல்லை, ஒரு குட்டி பிசாசோடு வந்து உட்காந்துக்கிறது சேரில். அது அப்படியே உட்காந்துக்கிட்டு நெருக்கி பூங்க செல்ல நோன் சும்மா பார். ஒரு அவர் பேசுகிறார், அது ஒன்னே தான் பேசுவார். அவர் யாரோ போட்டு கொடுக்குறாங்க, அவர் கேட்க ஒன்று பேசுகிறது தான் அவருடைய சோலி. இப்படியே சொல்லி கொடுக்கல, அவர் அப்படி தான் சொல்லுவார். நமக்கு அதெல்லாம் இல்லை. ஏசுநாதர் வர்றாருன்னு பயம் பொறுத்துவார். நீ பயப்படாத, உன் கூட இருக்கிறேன். அந்த குட்டி பிசாசு சொல்லு, நீ வா மகளே வா, அந்த பழைய வாழ்க்கையின்படியே வாழ் அப்படின்னு அவன் சொல்லலை. இதோட நான் பேய்க்கும் சேர்த்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குட்டிச்சாத்தானும் கேட்குது. இதோட தான் நீங்கள் போகிறீங்க வர்றீங்க. யோசித்துக்கிடுங்க. உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மதிப்பு அதிகம். அங்கே ஒரு தடவை சொன்னால் இங்கே மூச்சுக்கு 300 தடவை ஆண்டவர் சொல்கிற, என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபு. எவ்வளோ செல்லமாக கொஞ்சிக்கிறாரு, எவ்வளோ மெச்சிக்கிறாரு, எவ்வளோ அவனை கனப்படுத்துகிறாரு, எவ்வளோ அவனுடைய கண்ணியத்தை முந்திய விட அதிகமாக உயர்த்தியிருக்காரு. 7 காளைகள், 7 ஆட்டுக்கடாக்கள், 3 பேரும் 7 மொத்தம் 7 இல்லை, ஒவ்வொருத்தனையும் 7 7 காளைகள், 7 ஆட்டுக்கடாக்கள். அப்போ 7 21 காளைகள், 21 ஆட்டுக்கடாக்கள் கொண்டு வந்து என்ன செய்யணும்? உங்களுக்காக என் தாசனாகிய யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகலபலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றான். ஆண்டவர் பெருங்காற்றில் பேசினார் பாருங்க. நடுங்கி நிலகுலைஞ்சு போயிட்டாரு. பெருங்காற்று, பயங்கர இரைச்சல், சத்தம். ஆண்டவர் பேசுறது இடி முழக்கம் போல இருக்கிறது.
இந்த 3 பேரும் என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த எலிப்பாஸ், சோப்பார், பில்தாத், ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமாக பேசுகிறார் பார்த்தியா? அவனுடைய தப்பி தான் அவ்வளோ கொடுமையாக இருந்திருக்குது. அதனால தான் ஆண்டவர் போட்டு இப்போ நைய புடைக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம கரெக்டு, அவர் ராங். எப்போதுமே அப்படி தானே? கரெக்ட். அடுத்தவங்க தான் அந்த இப்படி நினச்சிட்டு இந்த 3 பேருக்கு இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொன்னார்? அவனோட கூட போய் அவன் தான் உங்களுக்கு வேண்டுதல் செய்யும். அவன்கிட்ட கொண்டு போய் கொடு, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அவன் முகத்தை பார்த்து உங்களை உயிரோட நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன செய்ய சொல்கிறாருங்க? தேவனோடையும் யோபுவோடையும் உறவாகுன்னு சொல்கிறார். இது 3 பேரும் போய் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அடுத்து, அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாத்து 9வது வசனம், நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து இந்த 3 பேருக்கும் உயிர் பிச்சை கொடுத்தாரு. என்ன செய்யணுங்க? போய் என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். யோபு இடத்துல போய் யோபுவை இவ்வளோ கொடிய வேதனையில் அவங்க துக்கப்படுத்திட்டாங்க. பேயின் தூதுவர்களாக இருந்து குத்துன்னு குத்தி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிக்கிற மாதிரி, வெறும் புண்ணில் சுண்ணாம்பை வச்ச மாதிரி என்ன வேதனைப்படுத்திட்டாங்க. அவங்க போய் இப்போ ஒப்புரவாக வேண்டியதார், மன்னிப்பு கேட்க வேண்டியதார். யோபு, நாங்கள் தவறா உங்களை புரிஞ்சுக்கிட்டோம், மன்னிச்சிரு. உன் பாவத்தினால நீ வேதனைப்படலை, இந்த உத்தரவத்தை அனுபவிக்கலை. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பொறுமை அற்புதமாய் விளங்கி இருக்கிறது. அவங்க ஆண்டவர்கிட்ட யோபுகிட்ட சீர் புரிந்துறாங்க பாருங்க, சரி பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான், மன்னிக்க சொல்லி கேட்குறான். யோபு இந்த நேரத்தில் உங்களுக்காகலாம் நான் பலி செலுத்த முடியாது, போயிட்டு 10 நாள் கழிச்சு வா, அப்புறம் பார்ப்போம். நான்லாம் அப்படி செய்ய முடியாது. உடனே நீங்கள் என்னை எவ்வளோ பாடுபடுத்துனீங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்துனீங்க, கேட்ட உடனே நான் செய்யணுமா? போ 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 அப்புறம் வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லலைங்க. இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, அவர் மன்னிப்பு கொடுக்குறார். மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. இது ஆண்டவருடைய வழி, இது ஆண்டவருடைய வழி. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது 11வது அத்தியாயம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில், யார் மேலேயாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருக்குமானால் என்ன செய்யணும்? முதலாவது அவருடைய குற்றத்தை மன்னித்து பிறகு ஜெபம் பண்ணு. நீ உன் காணிக்கையை செலுத்த பலிபீடத்துக்கு வரும்போது யார் மேலேயாவது உனக்கு உன் சகோதரன் பேரில் குறை உண்டானால் முன்பு போய் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எத்தனை பேருங்க இதை நம்ம செய்கிறோம்? இது நம்ம செய்கிறதில்லை. ஆண்டவரோட நான் சரி பண்ணிக்கிறேன். இல்லை, இவங்களா கொண்டு போய் 7 பேருமே, இவங்க 3 பேருமே 7 கடாவை அவமே வெட்டியிருக்கலாம். அது ஒன்று மோசையினுடைய காலம் இல்லை, ஆசாரியன் தேவையில்லை. யோபு அவர் குடும்பத்துக்கு அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவங்களும் இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் தெய்வ பக்தி உள்ளவங்க தான். எலிப்பாஸ், சோப்பார், பில்தாத், எலிகு கூட செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ எல்லாம் கொண்டு வந்து யோபுட்ட தான் யோபு தான் அவங்களுக்காக செய்யணும். இவர் தான் இப்போ பிரதான ஆசாரியன் மாதிரி. ஏன் இதை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு? பலி செலுத்துகிற காலம் அல்ல, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் இன்னும் கொடுக்கல. ஏன் ஆண்டவர் இதை சொல்றாரு? ஒப்புரவாகுதலின் அந்த 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 உண்மையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற. ஒப்புரவாகும் எத்தனை விதமாக பேசிட்டாங்க. அவரை எவ்வளோ தாறுமாறாக கிளிகளின்னு கிழிச்சிட்டாங்க, எவ்வளோ மோசமானவன்னு பேசிட்டாங்க. அடுத்தவங்களை நம்ம எவ்வளவா லைசன்ஸ் இல்லாமல் பேசுகிறோம்.
2 பேர் பேசினா 3வது ஆளை பற்றி கேட்காததுனால நல்லா பேசி விட்டுறது. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ யார்ட்டையும் சொல்லிடாது, உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன், வேற யார்ட்டையும் சொல்லிடாது அப்படின்னு வேற சொல்லி விட்டுறது. இன்னொன்று சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன். இவர்களுக்கு ரொம்ப ஆத்மபாரம் ரொம்ப நிறைஞ்சு கவிகிறதுனால ஜெபம் பண்ணுறதுக்காக சொன்னாங்களாம். நீ புரணி பேசுகிற, கோல் சொல்கிற, நியாயம் தீர்க்கிற இல்லையா, அடுத்தவங்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிற, வார்த்தைகள்னால வதைக்கிற, அடுத்தவங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற, இதெல்லாம் செஞ்சுவிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு எவ்வளோ அழகா ஆன்மீகமாக நடிக்கிற ஒப்புரவாக கண்ட வார்த்தைகளை பேசி தொலைச்ச பிறகு, நிறைய வதந்திகளை பரப்பின பிறகு, அவங்கள பற்றி இவங்களை பற்றி எல்லாம் நிறைய பேசின பிறகு, அவதூறாக பேசின பிறகு, ஆண்டவர்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டால் போதுமா? சரி பண்ணு. இதை பலியை செலுத்துறதுக்கு முன்னாடி செய்யணும் இல்லை, ஆண்டவர் சொன்னபடியே செஞ்ச. யோப்கிட்ட கொண்டு போய் மன்னிச்சிரு, அறிவில்லாமல் பேசினேன், தெரியாததெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டேன், தெரிஞ்சிருந்தும் கூட உன் மேல வீண் பழி சுமத்தி ரொம்ப நொறுங்கின இருதயத்தோட மன்னிப்பு கேட்கணும் இல்லை. நம்ம பெருமை நம்மளை விடாதுங்க மன்னிப்பு கேட்க. நமக்குள்ள இருக்கிற பெருமை இருக்குல்ல, அது விடாது. ஒரு நல்ல நாளைக்கு போய் அவங்கள கூப்பிடணும்னாலும் அப்படியே போய் எங்கிட்டா திரும்பி நின்றுக்கிட்ட வந்துருங்க இல்லையா. நமக்குள்ளே இருக்கிற அந்த பெருமையை நம்ம உடைக்கிறதுக்கோ, அதுக்கு 4 அறை கன்னத்தில் அரைகிறதுக்கோ நமக்கு ஒரு மனசில். இதுதான் அந்த பிகமோத். அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம். அதுதான் ஆளுகை செய். உங்களால் அதை சரிப்படுத்தவே முடியலையே. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் இதெல்லாம் உடையவே உடையாது, உங்களை விட்டு மாறவே மாறாது. இது நம்ம பிறவி குணம், நம்முடைய குடும்ப குணம். இது மாறாது. தேவனுடைய ஆவியானவருடைய அசாதாரணமான செயல் நமக்குள்ள நடக்காவிட்டால் இந்த சுய கௌரவம், இந்த பெருமை, இந்த ஆணவம், இந்த அகம்பாவம், இந்த ரகசியமாக நமக்குள்ள நம்ம தட்டி பொத்தி வளர்க்குற இந்த பெருமை, அது நம்மளை உப்பி வச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளை பெருசாக காமிக்கும். இல்லாததெல்லாம் நம்ம ஆன மாதிரியெல்லாம் சொல்லும். நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி, நம்ம ரொம்ப பக்தி உள்ளவர்கள் மாதிரி மற்றவங்களையெல்லாம் அடிக்க சொல்லும். யாராவது ஜெபம் பண்ணிக்கிட்டா அவங்கள பார்க்கும்போது ஜெபம் ஒன்றும் அவ்வளோ சரியில்லை, அந்த அசைவு ஒன்றும் ஆன்மீகம். ஏலி அப்படித்தான் நினைச்சாரு. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இது ஜெபமே கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் அப்படி கிடையாது. பக்கத்தில் போய் கேட்டார், பார்த்தீங்களா, ஏ பொம்பளை, காலமே தண்ணியை போட்டு வந்து சாராயத்தை குடிச்சிட்டு வந்து இப்படியா இருப்ப? அவள் அப்போ தான் சொல்கிறா, ஐயா உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன், நீங்கள் ஆசாரியன், இது சாராயம் குடிக்கிற நேரம் இல்லைங்க ஐயா. காலையில் வந்தேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கேன், 2 நாள் பயணம் பண்ணி வந்திருக்கேன். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுறதுக்காக வந்தேன். இந்த இடத்துல வேண்டுதல் செய்தால் என் கண்கள் திறந்திருக்கும், என் காது திறந்திருக்கும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தெல்லாம் நான் உடைச்சு ஊத்துறேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் வார்த்தையே வர பெந்தேகோஸ்தே ஆவி நம்ம நினைக்கிற மாதிரி அசைக்கல பாருங்க. அவளை அமைதியா உட்கார்ந்து பேசுற. ஆவி இல்லையா இவளுக்குள்ள? ஆவி இல்லையா? எவ்வளோ நம்ம யோசிக்கிறோம். எல்லாம் இது பெந்தேகோஸ்தே அவையே கிடையாது. யாருமே அசைய மாட்டேங்கிறாங்க, ஆட மாட்டேங்கிறாங்க.
உதடுகள் மட்டும் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆனால் தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அந்த ஏலிக்கு புத்தி புகட்டுவதற்கு ஒரு சின்ன பையன் இவ வயத்திலிருந்து பிறந்தான், சாமுவேல். கிழவனான ஏலி, வயசு ரொம்ப, அனுபவம் ரொம்ப, நீண்ட கால ஆவிக்குரிய தலைவன். ஆனா அவருக்கு தேவனை பற்றிய வெளிச்சம் இல்லை. விளக்கு தான் கொளுத்தி இருக்குது, அவர் கண்ணு பிரகாசிக்கல. வயசு தான் அதிகம், தேவனோடு அவருக்கு அனுபவம் இல்லை. இவ்வளவு காலம் ஜெபம் பண்ணுவாங்களா? அவருக்கு பழக்கம் இல்லை. இவ்வளவு நேரமா ஜெபம் பண்ணுவாங்க, அவர் கொஞ்ச நேரம் கூட ஜெபம் பண்ணி அனுபவம் இல்லை. தேவ சத்தம் தெரியுமா? தெரியாது. இந்த பையன்தான் ஓடி போய் சொல்றான், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை, போய் படுத்துக்க. அவருக்கு தெரியல, டிசைன் பண்ண தெரியல. ஆண்டவர் நிறைய விஷயத்த சொல்றாரு பிறகு இந்த கலவனுக்கு. நம்ம சரி பண்ணணுங்க. மற்றவங்களை தீர்ப்பு செய்கிறோம், மற்றவங்களை நம்ம அவதூறாக பேசிடுறோம், குற்றப்படுத்துகிறோம், நம்ம கண்ணோட்டத்தில் கணிக்கிறோம், குறைவான மதிப்பை அவங்களுக்கு கொடுக்குறோம். சீர்படுத்துறோம். சரி பண்ணுங்க, ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகணும். இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒப்புரவாகிறீங்களா? நீங்கள் வாழ்கிற வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள், நீங்கள் வாழ்கிற இந்த சமூகத்தில் சபைக்குள்ள இதை நீங்கள் சத்தியத்தை நடைமுறைப்படுத்த பிரயாசப்படுது. இதுக்காகத்தான் நமக்கு ஒரு கூட்டு வாழ்வு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இங்கே தான் வாழ முடியும். அமெரிக்காவில் போய் நீ வாழ முடியாது. லண்டனில் போய் நான் பக்தியாக வாழ்வேன்னு சொல்லாத. இதுதான் நீ இருக்கக்கூடிய குடும்பம், நீ செய்கிற வேலை ஸ்தலம், நீ வேலைக்கு போகிறப்பார் அந்த இடம், ஒன்று அறிஞ்சவும் ஆட்களுக்குள்ள இங்கே தான் நீ பார்க்கணும். யோசித்துக்க, இயேசு கிறிஸ்து இந்த 2 இடம் தான், வீடு வேலை ஸ்தலம், 30 வருஷம் இதிலே தான் வேற எங்கே போனார்? ஆனால் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். தேவனோட ஒப்புரவாகிறதும் மனுஷனோட ஒப்புரவாகிறதும் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு அற்புதம் செய்யலை, ஒரு பேய விரட்டலை, ஒரு பிரசங்கம் பண்ணலை இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி அவருக்கு பரலோகத்திலிருந்து மேலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன். எதனால? வீட்டில் சத்தியத்தின்படி நடந்தார், வேலை ஸ்தலத்தில் சத்தியத்தின்படி நடந்தார், பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். வீடு வேலை ஸ்தலம் ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல கூட வேதத்தை கூட வாசிக்கலை எழுந்து நின்று ஒரு சனிக்கிழமையில். ஆனால் அவருக்கு ஒரு நற்பெயர் கிடைக்குது, பரலோகத்திலிருந்து ஒரு நற்சாட்சி உண்டாகுது. தேவனிடத்தில் நம்ம நற்சாட்சி பண்ணும். என் தாசனாகிய யோபு இந்த விதமான ஒரு செல்ல பெயர், ஒரு அடைமொழி, ஒரு பரலோகம் மதிக்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னா தேவனோட ஒப்புரவாகுங்க, மனுஷரோட ஒப்புரவாகுங்க. போய் தாராளமாக கேளுங்க, மன்னிச்சிருங்க. அறிவில்லாமல் பேசிட்டேன், பெருமையினால பேசினேன், தெரியாம பேசிட்டேன்னு மன்னிச்சிரு. இது இல்லைங்க மன்னிப்பு, இது திமிரு, இது கொழுப்பு. இந்த கொழுப்பு என்னைக்கு அடக்குமோ தெரியாது. என்ன தெரியாம பேசிட்டேன், தெரிஞ்சுதானே பேசுற. எதைத்தான் நம்ம தெரியாம செஞ்சிட்டோம்? எதையாவது ஒன்றை சொல்லுங்க, நீங்க தெரியாம செஞ்சது. நம்ம செய்கிற பாவங்களெல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறோம். ஒருவேளை சிலது தவறுன்னு தெரியாம சிலது இருக்கலாம், ஆனால் 98% தெரிஞ்சுதான் செய்யும். அதை போய் தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க. தெரிஞ்சு துணிஞ்சு வேணும்னு விரும்பி திட்டமிட்டு செஞ்சேன்னு சொல்லுங்க. இதுதான் சரியான மனம் திருப்பது. யோபுட்ட ஒப்புரவாகுகிறான். அப்படி ஒப்புரவாகும் போது யோபு மன்னிக்கணும். பார்த்தீங்களா? ஆமாங்க, யோபு மன்னிக்கணும்.
மன்னிச்சா தான் இந்த பலியை செலுத்த முடியும். இந்த பலியை யோக்கியமா செஞ்சா தான் தேவன் யோபனுடைய முகத்தை பார்த்து இவங்களுக்கு 3 பேருக்கு உயிர் பிச்சை கொடுக்க முடியும். கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு பவுல் எழுதுறார் இல்லையா, அந்த நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் கொடுக்கறதும் மன்னிப்பை வாங்கிறதும் எவ்வளோ முக்கியம்னு எழுதியிருக்கு. 3:12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, அதை உடுப்பு மாதிரி போட்டுக்க, சட்ட துணிமணி மாதிரி போட்டுக்க. உன் வாழ்க்கையின் அலங்காரம், உன் வாழ்க்கையின் வாழும் விதம், வாழ்க்கை முறை, வாழ்க்கையின் தத்துவம், வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் எதுவா இருக்கணும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இதெல்லாம் நீ தயாரிக்க முடியும்னு நினைக்காத. இதை கடையில் எங்கேயும் பார்சலாக வாங்க முடியாது. உன் சொந்த தயாரிப்பு இது செல்லுபடியாகாது. இது பரிசுத்த ஆவியானவரால் வருகின்ற தெய்வீக சுபாவம். இயேசுவோடு நம்ம அனுதினம் கொள்ளுகின்ற உறவினால் நமக்குள் உருவாகின்ற தெய்வீக சுபாவம். அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளிகளாகிறதுனால் நமக்குள் வடிகின்ற தெய்வ சுபாவம், தெய்வ குணங்கள். தரித்துக்கொள், இதை தரித்துக்கொள் அப்படின்னா பழச கலட்டி எரி. இது ஒரு நாள் இல்லை, ஓயாம கலட்டி எரி, ஓயாம போட்டுக்க. கழட்டி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பழைய கோபம், பழையது அது வந்துக்கிட்டே இருக்கும். பாம்பு சட்டையை கழட்டி போட்ட மாதிரி அதை கழட்டிக்கிட்டே இருக்கணும், புதுசை தரிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நான் சொல்றது விளங்குதா? ஒருவருக்கு ஒருவர், ஒருவரை ஒருவர் தாங்கி. இதுதான் இப்போ யோபு செய்கிறார். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் வருத்தம் உண்டாகுது, மன வருத்தம் உண்டாகுது. ஒருவர் பேரில் ஒருவர். நான் இதை சொல்றதெல்லாம் நீ மனம் திரும்பாத உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நான் சொல்ற கஷ்டமா இருக்கும் இல்லை? அவங்கள்ட்ட போய் நான் போய் இறங்கி போய் மன்னிப்பு கேட்டா என்ன நினைப்பாங்க? என்னை ஏமாளின்னு நினைச்சிருவாங்க. அதெல்லாம் செய்ய முடியும். இதுதான் உன் பெருமை. மனம் திரும்பாத நீ, உனக்கு அடையாளம் இதுதான். உனக்குள்ள நீ கொளுத்து போய் நடக்கிற அப்படிங்கிறது அதுல இருந்தே தெரியுதா? நீ தாழ்மையா நடக்கல. ரொம்ப பெரிய வார்த்தை சொல்றேன், நான் கொளுத்து போய் நடக்கிறேன்னு. அதான் உண்மை. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாருங்க. நீ கழுத்தை நெரிச்சு கொளுத்து போய் எல்லாத்தையும் போட்டு திமிர நடக்கிற நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க கொஞ்சம் மனத்தாழ்மையா உடைஞ்சு சதைஞ்சு போகக்கூடாதா? நொறுங்குதல், உடைதல் தெய்வ சமூகத்தில் நாளுக்கு நாள். இதுதான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் வச்சிருக்கிறேன். அனுதினமும் சாகிறேன். இதுதான் பெகமோத்தை கொல்றது. ஒன்னால முடியாது. தேவனுடைய ஆவியின் வல்லமை தான். நீ அதை கொல்லலாம், அதை நொறுக்கலாம், அதை கீழடக்கலாம். யாரும் கட்டுப்படுத்தினதில்லை. ஆனால் உனக்குள் தங்கியிருக்கக்கூடிய மகிமையான கர்த்தருடைய ஆவியான அவரால் நீ ஜெயம் கொள்ளலாம். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடுகள் உண்டானால், மனஸ்தாபம் இருக்குது, போங்க கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை ரொம்ப மோசமாக நினைப்பாங்க. நினைச்சிட்டு போகிறாங்க. நினைக்கத்தான் செய்வாங்க. மனம் திரும்பாத கோஷ்டிகள் இருக்கும், அவங்க நினைக்கத்தான் செய்வாங்க. அதை தடுக்கவே முடியாது. ஆனால் நீ அதுக்காக உன் தரத்தை இழந்து போகும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த எளிமையின் ஆவி, நொறுங்குதலோட தேவனுக்கு முன்பாக மட்டுமில்லை, மனுஷருக்கு முன்பாகவும் நொறுங்கின இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மைங்கிறது அதாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி மட்டுமில்லை, மனுஷருக்கு முன்பாகவும் தாழ்மையாக நடந்துக்கணும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையோடு நடங்க.
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. எப்படி மாடல் என்ன? கிறிஸ்து மன்னித்தது போல தாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மன்னிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொல்லி சொல்லி காமிக்கிறாரா? இல்லையே. மறைச்சு வச்சிருக்கிறாரா? திரும்ப திரும்ப தோண்டி காமிக்கிறாரா? பார், நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ அன்னைக்கு எப்படி செஞ்ச, நீ இப்படி பண்ண, அதெல்லாம் சொல்லலையே. கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்க. ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, உங்கள் நற்பெயரை கெடுத்துட்டாங்க, உங்களை மோசமாக பேசிட்டாங்க, மன்னிப்பு கேட்காமலும் கொடுத்து விடுங்கள். கேட்கும் போதும் கொடுங்கள், கேட்பதற்கு முன்பும் போய் கொடுங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இதெல்லாம் சீர் பண்ணாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கலாம்ங்கிறத நீங்கள் ரொம்ப கனவு கண்டுக்கிட்டு இருக்காதீங்க. அது வெறும் காணல் நீர் தான். இதெல்லாம் செஞ்சு தான் ஆகும். ஆமாம் ஆமாம், ஒப்புரவாகுதல் ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் ஆண்டவருடைய வழி. செஞ்சு தான் ஆகணும். உங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், மனைவி கிட்ட கேட்டு தான் ஆகணும், புருஷன்கிட்ட கேட்டு தான் ஆகணும், பிள்ளைகள்கிட்ட கேட்டு தான் ஆகணும், எஜமான்கிட்ட கேட்டு தான் ஆகணும், போதகர்கிட்ட கேட்டு தான் ஆகணும், விசுவாசிகள்கிட்ட கேட்டு தான் ஆகணும். வேற வழி. ஆண்டவர் இதை விரும்புகிறார். போய் கொடுத்து யோபுட்ட கொடுத்து ஒப்புரவாகி அவர் இப்போ பலி செலுத்துகிறார். அப்படி பலி செலுத்தின போது ஆண்டவர் யோபனுடைய முகத்தை பார்த்தார், அவங்க மேலே மனதிறங்கினார், அவங்கள மன்னிச்சு அவங்கள சீர்படுத்தினார். எவ்வளோ அற்புதமான மாற்றங்கள். நமக்கு சில நேரங்களில் சுகமே ஆகாது. ஆண்டவர் கோபம் அவங்க மேலே இருக்கும். நம்ம வார்த்தையினாலேயே நம்ம நிறைய வம்பு அளந்திருப்போம், நாம் வம்பு இழுத்திருப்போம். அதனாலேயே நீ என்னென்னமோ கஷ்டத்தில் போயிட்டுருப்ப. ஒப்புரவாகாத வரைக்கும் சில நேரம் சரியாகாது. ஆமாம், அப்படி இருக்குதா எங்கேயாவது? அப்படித்தான் இருக்குது. பார்க்குறீங்களா? அப்படித்தான் இருக்குது. உனக்கு ஏன் சரியாகாது அந்த கஷ்டம், அந்த வியாதி, அந்த நோவு, அந்த நொம்பலம்? அப்படின்னா ஒப்புரவாகாததுனாலேயா இருக்கலாமே. எழுதியிருக்கு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்ட கேள்விக்கு 7 தரம் போதுமா? ரொம்ப தயாள பிரபு இவர். எல்லாரும் 3 தடவை கூட மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பேதுரு எத்தனை தடவை மன்னிக்கிறேங்கிறாரு? 7 தடவை. அப்புறம் சரி 3 தடவை போல 5 தடவை, அதுவும் இல்லையா, டபுளோட இன்னொன்று ப்ளஸ் சேர்த்து 1 7. ஆண்டவருப்பா, உன்ன மாதிரி தயாள பிரபு பார்த்ததே இல்லைப்பா, என்ன மன்னிக்கிறேன், எல்லாரும் இவனை மாதிரி 7 தடவை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டி முதுகில் தட்டி கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய சமாதானத்துக்கான பரிசை கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கூலாக இயேசுநாதர் பேசுகிறாரு. 7 தரம் மாத்திரமல்ல, 7 70 தரம், 7 தரம் அல்ல 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். 7 70 தரம். அப்பா, மன்னிப்பு வாழ்க்கையாக இருக்கணுமா? நொறுங்குதல் வாழ்க்கையாக இருக்கணுமா? மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும், கேட்காதவங்களுக்கும் நம்ம மன்னிக்கணும். நீ கொடுத்துடணும். உன் இருதயத்தில் அடைச்சி வைக்கக்கூடாது, ஆனால் யாரையும் கட்டி வைக்கக்கூடாது, யாரையும் சிறைச்சாலையில் போட்டு பூட்டி விடக்கூடாது. கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், விரோதம், பழிவாங்கும் உணர்வு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வச்சேன்னா உனக்கு தான் கஷ்டம். அவங்க நிம்மதியாக நடப்பாங்க. ஆனால் உனக்கு தான் லோ ப்ரெஷர் வரும், ஹை ப்ரெஷர் வரும், சக்கரை வியாதி வரும், மிளகா வியாதி வரும், உப்பு வியாதி வரும், புளிப்பு வியாதி வரும். மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன் வருது ஏன் வருது ஏன் வருது? எனக்கு திடீர்னு என் ப்ரெஷர் லோவாகுது, ஹை ஆகுது. ஆஸ்பத்திரியில் போனால் ஆமாம் இன்னைக்கு லோவாக இருக்குது, நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. திடீர்னு ஹை ஆயிடுச்சு, நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிட்டு குறைங்க, இதை சொல்லுவாங்க. ஆனால் நீ ஒப்புரவானா இதெல்லாம் சரியாக போயிடுமா இருக்கும். மாமியார்கிட்ட ஒப்புரவானாலே சில நேரம் எல்லாமே சரியாக போயிடுமே, லோ ஹை எல்லாம் சரியாயிடும், நார்மல் ஆகிடும். 7 70 தரம்னு சொன்னாரா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாரு.
பரலோராஜ்யம் எப்படி இருக்குது? பரலோராஜ்யம் எப்படி இருக்கு? ஒரு மனுஷன் 2 பேருக்கு ஒரு மனுஷன் கடன் கொடுத்தாரு. அவன் கணக்கு பார்க்க தொடங்கினான். 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு வக்கு இல்லை, வழி இல்லை, நாதி இல்லை, ஒருத்தரும் இல்லை, அவனுக்கு நிர்வாகமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பேங்கரப்ட், மஞ்சள் நோட்டீஸ் விட்டான். முடியவே முடியாது, நான் மட்டும்தான் இருக்கேன், என் கிட்னி மட்டும்தான் மிச்சமாக இருக்குட்டான். அப்படியாண்ணா? சரிடா, உன் கடனை நான் மன்னிக்கிறேன்ட்டு மன்னிச்சிட்டேன். இன்னொருத்தன் வந்தான். நீ எவ்வளோ கடன் பட்ட? ஐயோ இவ்வளோ கடன் பட்டு நிறைய. சரி, உன் பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் இந்த பண்ணையத்தில் விட்டு கடனை தீரு. ஐயோங்க அப்படி விட்டாலும் முடியாது, நாங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த பண்ணையத்தில் வேலை பார்த்தாலும் நீங்கள் கொடுத்ததுக்கு நான் அந்த கடனை கட்டி தீர்க்க எங்களால் முடியாது. அவர் ரொம்ப இறக்கப்பட்டு சரி போ மன்னிச்சிட்றேன் அப்படின்ட்டு போய்ட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் நம்ம ஊர் மாதிரி கடன் வாங்கியே பிழைக்கிற ஆள். யாரை பார்த்தாலும் கடன் கேட்குற, சும்மா லேசாக சிரிச்சா போதும் உடனே கடன் கேட்க. இப்படி ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? சரி, அப்படி கடனிலே வட்டி ஓட்டுறார். இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுப்பார், அங்கே கடன் வாங்கி அங்கே வட்டி கொடுப்பார், அந்த வட்டிக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவார், அதை வட்டி கொடுப்பார். அப்போ கொஞ்சம் ஜேப்பில் வச்சுருப்பார். 2 நாள் தர்வாராக நடப்பார். அப்புறம் இன்னொருத்தரத்தில் கடன் வாங்குவார். என்ன பொழப்பு! இது மாதிரி கடனெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நிம்மதியாகிட்டு அப்பாடா அப்படின்னு தோளில் கடந்த துண்டை சுற்றி எடுத்து உதறி நல்லா போட்டுக்கிட்டு நல்லா நடக்கிறார். கம்பீரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒத்தையடி பாதை, தூரத்தில் வர்ற ஒரு ஆளை பார்க்குறார். அவன் ரொம்ப நாளைக்கு முந்தி என்னைக்கோ ஒரு நாள் அவசரத்துக்கு 100 ரூபா வாங்கிடும். அது அவன் கொடுக்கலைன்னு இன்னைக்கு பாரு நேரம் எதுக்க வர்றான். யோசனை வருது, ஆஹா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு இந்த பையன் திருப்பி கொடுக்காமல் இருக்கிறான், வரட்டும் அவன் அப்படின்னு சொல்லி இந்த துண்டை தோளில் கிடந்தது பாருங்க, அதை எடுத்து நல்லா முறுக்கி வரட்டும் அவன் இன்னைக்கு வச்சு பக்கத்தில் வந்தது தான். எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு கழுத்தில் போட்டு இறுக்கி வச்சுட்டு போ அந்த 100 ரூபாய். இவ்வளோ காலமாச்சு, நீ என்னை யாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி மிரட்டான். அவன் எவ்வளோ கெஞ்சியும், ஐயா நான் கொடுக்குறேன், மறந்துட்டேன், உங்களை பார்க்க முடியலை, நாளை கொடுத்துட்றேன். ஆஹா இப்போமே கொடு. எப்படி கொடு? போடு வரைச்சி தாண்ட முடியாது, வச்சுட்டு போ. அவரை பிடிச்சி போலீஸில் கொண்டு போய் ஆகாதும் போகாதெல்லாம் சொல்லி அவங்க தனியாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் போய் அந்த ராஜா கிட்ட சொன்னாங்க, ஐயா உங்ககிட்ட ரொம்ப கடன்பட்ட ஒருத்தர், வெறும் 100 ரூபா கடன்பட்ட ஒருத்தனுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க ஐயா, அவனை கூட்டுவான்னு சொல்லி கூட்டு வந்து ராஜா கேட்டார், நான் உனக்கு எவ்வளோ கடன் மன்னிச்சப்பா? ஐயோ அது சொல்லி முடியாத அப்படியா? நான் உனக்கு இவ்வளோ மன்னிச்சேனே, நீ ஏன் அந்த 100 ரூபா கடனை மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீ இப்படி பண்ணதுனால உன் புத்தி என்னன்னு எனக்கு தெரியுது. ஒன்று செய், நீ எனக்கு கொடுத்து தீர்ற வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, 33:18 மத்தேயு, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இவருக்கு கடுங்காவல் தண்டனை போட்டாருங்க. உபாதிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவள்னா கடுங்காவல், கடுமையான தண்டனை அவனுக்கு நிறைய. அப்படி சொல்லிட்டு அந்த இயேசு தன்னுடைய சொந்த வாயினால என்ன சொன்னார் பாருங்க, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னியாமற் போனால்னு போடல, மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இந்த இப்படியே என்ன ஒரு கேள்வி எழுப்புங்க, இப்படியே எப்படி? அவனை வாதிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கடன் தீர் மட்டும் வாதிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல நீயும் ஒப்புரவாகும் வரைக்கும் வாதிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுப்பார். எங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வழி ரொம்ப இடுக்கமான ஒழுக்கமான ஒரு வழி. இதை நீங்கள் அகலப்படுத்த முடியாது. இது பரிசுத்தமான வழி, இதுதான் வழி, இதில் தான் நடக்கணும்.
ஒப்புரவாகுவீங்களா இல்லையா? மற்றவங்கள்ட்ட சரி பண்ணுவீங்களா இல்லையா? உங்கள் பெருமையை உடைப்பீங்களா இல்லையா? ஆண்டவர் உங்கள் மேலே ஒருவேளை கோபமாக இருக்கலாம். கவனமாக இருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சீர் பொருந்துங்க, சரி பண்ணுவோம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். அப்படின்னா மட்டும்தான் உனக்கு விடுதலை, சமாதானம், சந்தோஷம். வார்த்தைகள்னால நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோமா? மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கோமா? நிறைய பேரை கல்லறிஞ்சிருக்கிறோமா? நிறைய பேரை வசப்பாடி இருக்கிறோமா? தெரியாதையும் அறியாததையும் அலப்பியிருக்கிறோமா? பொய்யும் புரட்டும் நிறைய பரப்பியிருக்கோமா? ஆகாத போகாதெல்லாம் சொல்கிறோமா? வார்த்தைக்கு ஆண்டவர் கேட்டு கோபப்படுறாரா? மற்றவங்க ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்களா? யாராவது அப்படி செஞ்சிருந்தா அவங்க மன்னிப்பு கேட்காமலே நீங்கள் கொடுத்துருங்க. அது கிறிஸ்துவனுடைய உயர்ந்த வழி. ஒரு மைல் கூப்பிட்டா 2வது மைலும் போ. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து கேட்டுட்டா மனப்பூர்வமாக மன்னிச்சிருக்க. இல்லாட்டியும் நீங்கள் மன்னிச்சா தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆண்டவருடைய வழியில் நடப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தர் நம்மை சீர்பொருந்துவாரா, சீர்பொருந்த பண்ணுவாரா.